ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள் அது சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிரிஞ்சு வர டைமில் நல்லா வதக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் சிக்கனை இதில் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கொதிச்சு வர டைமில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தீர்ந்துருச்சு, அதனால் நான் கொத்தமல்லி போடலை. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சிக்கன் குழம்பு நான் இப்படி தான் என்னோடய ஸ்டைலில் நான் செய்வேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேபிஸ்க்கு ஃபுட் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன்.